Hi friends, a warm welcome to our Conceptual educational channel. Today we are going to see 6th standard term 2 lesson 1 heat. So introduction to heat. We are familiar with heat. So நம்ம வந்து heat அப்படின்றது விஷயத்துக்கு நம்ம ஃபெமிலியராக இருக்கும் இல்லையா, நெருப்பு, தீ. We feel heat when we are in the sunlight, isn't it? நம்ம சன்லைட்டில் நிற்கும் போது நம்மளுக்கு வந்து ஹீட் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அண்ட் சிமிலர்லி நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா ஃபுட்டை. அண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குது, ஒரு டீ இருக்குது அப்படின்னா அந்த டீ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா அந்த ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணால் என்ன செய்வோம், அது வந்து ஒரு வாட்டர் சரௌண்டிங் பாத்தில் வைப்போம் இல்லையா. அண்ட் அதை வந்து என்ன செய்வோம், ஐஸ் க்யூப்பில் வைப்போம். ஸோ என்ன ஆகும், அந்த ஹீட் எனர்ஜி வில் பி லூஸ். ஸோ வந்து நம்ம ஹீட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சோர்ஸஸ் ஆஃப் ஹீட். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் சோர்ஸில் பார்த்திங்கன்னா சன்லைட். ஓகேவா, சன்லைட் இஸ் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹீட். சன் வந்து நம்மளுக்கு லைட் தருது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது ஹீட்டும் தருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சன் லைட்டில் வந்து நம்ம ஒரு நின்னோம் அப்படின்னா நம்ம ஹெட் வந்து ஹீட் ஆகுமா ஆகாதா, கண்டிப்பாக ஹாட் ஆகும் இல்லையா. ஸோ அது அப்போ என்ன, நம்மளுக்கு வந்து சன் வந்து லைட் அண்ட் ஹீட் ரெண்டுமே தருது அப்படின்னு அர்த்தம். Now you can understand why it is difficult to walk barefooted on sunny days in the afternoon. ஸோ நம்ம மத்தியான வெயில நம்ம ஸ்லிப்பர் போடாமல் நம்மளால் ரோட்டில் நடந்து போக முடியாது. பிகாஸ் சன் வந்து நம்மளுக்கு லைட் அண்ட் ஹீட் ரெண்டுமே தருது இல்லையா. ஸோ நம்ம ஹீட்டில் வந்து நம்மளால் வெறுங்காலில் நடக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் நம்ம இதனால் ஏன் ஸ்லிப்பரை போடாமல் நம்ம ஆஃப்டர்நூன் போட முடியாது அப்படின்றது. இதனால் சன் வந்து ஹீட் எனர்ஜின்னு தருது. நெக்ஸ்ட்டு கம்பியூஷன், பர்னிங். So heat energy can be generated by burning of fuels like wood, kerosene, coal, charcoal, gasoline or petrol, oil, etc. In your home, how do you get heat energy to cook food? நம்ம வீட்டில் எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், எல்பிஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்மலாம், liquefied petroleum gas. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹீட் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ we are able to cook foods. And then next one is friction. Rub your palms from some time and then hold them to your cheeks. ஸோ நம்ம ரெண்டு கையையும் ரப் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம அதை வந்து நம்ம சீக்ஸில் வச்சோம் அப்படின்னா வாட் ஹேப்பன், we feel heat, isn't it? We can generate heat by rubbing two surface of some substance. ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ரப் பண்ணும்போது என்ன செய்யும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சஸ்டர்ஸ் என்ன செஞ்சாங்க, 2 stones ரப் பண்ணி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா. இந்த பாஸ்ட் பீப்புள் யூஸ் டு ரப் 2 stones டுகெதர் டு லைட் ஃபயர். ஸோ ஆன்சஸ்டர் வந்து 2 stones ரப் பண்ணுறது மூலிமா என்ன கிடச்சிச்சு, நம்மளுக்கு ஃபயர் கிடச்சிச்சு. அப்படி தான் அவங்க வந்து ஃபயர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நவ் நீங்கள் வந்து உங்கள் 2 பாமையும் ரப் பண்ணி அதை வந்து சீக்ஸில் வச்சு பாருங்கள். இட் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிசிட்டி. வென் எலக்ட்ரிக் current flows through a conductor, heat energy is produced. ஸோ ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அங்கே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிரும். இந்த வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில் ஒர்க் ஆன் திஸ் பிரின்சிபல். ஸோ வாட்டர் ஹீட்டர்னாலும் எப்படி எல்லாமே வந்து ஸ்விட்ச் போட்டோன்னே அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த கண்டக்டரில். ஸோ ஹீட் எனர்ஜி வில் பி ப்ரொடியூஸ்டு. அண்ட் தென் ஹீட். Molecules in objects are constantly vibrating or moving inside objects. We cannot see that movement with our naked eye. When we heat the object, this vibration and movement of molecules increases and the temperature of the object also increases. ஸோ ஹீட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாலிகுல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது வந்து வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, லிட்டிலாக வைப்ரேட் ஆகும். நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த வைப்ரேஷனும் அந்த மூமெண்ட்டும் வந்து அதிகமாகும். ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து என்னாகும், அதிகமாகும். இதுதான் ஹீட். ஓகேவா, அண்ட் அந்த மூமெண்ட் வந்து நம்மளால் நேக்டேல பார்க்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் ஹீட். அங்கே வந்து அந்த பால்ஸில் பார்த்திங்கன்னா சின்னதாக மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, அண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் ஹீட் ஆனோடனே அங்கே வந்து மாலிகுல்ஸ் என்ன ஆகும், மோர் வைப்ரண்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ அங்கே ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தஸ் ஹீட் இஸ் அன் எனர்ஜி தட் ரைசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் அ திங் பை காசிங் த மாலிகுல்ஸ் இன் த திங் டு மூவ் ஃபாஸ்டர். எப்படி ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாலிகுல்ஸ் வந்து நல்ல மூமெண்ட் வந்து கொடுக்குது. மோர் வைப்ரேட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட்னால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட் இஸ் நாட் அ மேட்டர், இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ், இட் ஹேஸ் நோ வெயிட். Like light, sound and electricity, heat is a form of energy. So matter அப்படின்னா it wants to occupy space and it has some mass, isn't it? But இது ரெண்டுமே ஹீட்டுக்கு இல்லை. எதுக்கெலாம் கிடையாதான், லைட், சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். 4க்குமே என்னது கிடையாது, it does not have
any weight and it does not occupy any space. Okay, what are they? Light, sound, electricity and heat. It is just a form of energy. Okay, and then in short, heat is the total kinetic energy of constituent particles of object. So SI unit of heat is joule. The unit calorie is also used. So ஹீட்டோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூல் அண்ட் கலோரி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி தான் என்னது? ஹீட். ஓகே, and then பாருங்க hot and cold objects. So in our day-to-day life we come across a number of objects. Some of them are hot and some of them are cold. So how we decide the object is hotter than the other? So ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி இது வந்து ஹாட்டராக இருக்குது, இன்னொன்று எப்படி கோல்டராக இருக்குது நம்ம சொல்கிறோம். யூஸ் த டிப் ஆஃப் our finger to find out whether the tea is in a cup has enough heat to drink or whether milk has been cooled enough to set for making curd. We often determine heat by touching the objects, but is our sense of touch reliable? எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் டிப் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நம்ம டீ கப்பை தொட்டு பார்க்கோம், சூடாக இருந்துச்சுன்னா ஓ இது ஹாட்டாக இருக்குது. அண்ட் தென் பால் வந்து சூட வச்சு ஆறுனதுக்கப்புறம் அது கேர்டுக்கு தயாராகணும்னு அது ஆறி இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தொட்டு பார்க்குறோம், இது வந்து கூல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். ஸோ நம்மளோட சென்ஸ் ஆஃப் டச்சை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஹீட் ஆர் கூல்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் நாட் கரெக்ட் வே டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி பாருங்கள். ஸோ ஒரு 3 பவுல்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பவுலில் வந்து கோல்டு வாட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் வாட்டரில் வந்து சுடு தண்ணி, ஓகேவா, மீடியம் ஹாட் வாட்டர், லியூக் வார்ம் வாட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பவுலில் வந்து ஹாட் வாட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை 1, 2, 3 இப்படி ஆர்டர் படி ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? பிளேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் இன் த கோல்டு வாட்டர் அண்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் இன் த ஹாட் வாட்டர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல்டு வாட்டர், செகண்ட் சுடு தண்ணி, தேர்டு வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு வாட்டரில் ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டை வந்து ஹாட் வாட்டர்லையும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? கோல்டு வாட்டரை ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுவோம் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஹேண்டையும் எடுத்து ஷேக் பண்ணிவிட்டு, ஓகேவா, கொஞ்சம் நேரம் கழித்து 2 ஹேண்டையும் எடுத்து ஷேக் பண்ணிவிட்டு அது சென்டரில் உள்ள அந்த சுடு தண்ணியில் வைக்க சொல்கிறாங்க. ஓகேவா, 2 ஹேண்டையும். ஸோ நம்ம அப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் வந்து கோல்டு வாட்டரில் இருந்தது, இப்போ அதை வந்து நம்ம லியூக் வார்ம் வாட்டர் வச்சுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஹாட் வாட்டரில் இருந்தது, அதையும் நம்ம லியூக் வார்ம் வாட்டரில் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து இப்போ நம்ம லியூக் வார்ம் வாட்டர் வைக்கும்போது ஏற்கனவே நம்ம சர்ஃபேஸ் எப்படி, நம்ம ஹேண்ட் எப்படி இருந்துச்சு? கூலாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் சிமிலர்லி நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து அங்கே வந்து ரொம்ப ஹாட்டில் இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து கோல்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு சொல்லும். ஓகேவா, ஸோ சே ஹியர் Priya says, my right hand tells me that the water in the bowl is hot and the left hand tells me that the same water is cold. ஸோ பட் வந்து என்னது, இது ரெண்டுமே 2 ஹேண்டும் நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் விஷயத்த சொல்லுது. இது ஒன்று ஹாட் அண்ட் ஒன்று கோல்டு சொல்லுது. பட் அது என்னது? லியூக் வார்ம் வாட்டர், அது வந்து ஒரு சுடு தண்ணி இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? when you place your left hand in the hot tub, the heat from the bowl made the molecules on your hand vibrate faster. Okay, so when you placed your left hand in the hot tub, the heat from the bowl made the molecules on your hand vibrate faster. இல்லையா, நம்ம லெஃப்ட் ஹேண்டை நம்ம ஹாட் டப்பில் வைக்கும்போது என்ன ஆச்சு? அந்த ஹாட்டாக இருக்கிற அந்த வாட்டர் வந்து நம்மளோட ஹேண்டில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஃபாஸ்டர் ஆச்சு. when you keep the same hot hand in the second bowl, the vibration transfer from your hand to make the particles in the water vibrate. ஸோ செகண்ட் வந்து என்ன செய்யுது? லியூக் வார்ம் வாட்டர் அதில் வைக்கும்போது என்ன ஆகும்? நம்ம ஹேண்ட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஹீட் எனர்ஜி வந்து வாட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த சேம் வே your right hand which was placed in the cold water feels hot when you insert into the lukewarm water because it takes heat energy from lukewarm water. ஸோ நம்ம கோல்டு வாட்டரில் வச்சுருந்த ரைட் ஹேண்டை எடுத்து லியூக் வார்ம் வாட்டரில் வச்சா என்ன ஆகும்? ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் லியூக் வார்ம் வாட்டர் டு our hand. ஓகே, because it takes heat energy from lukewarm water. Okay, and so that the lukewarm water gives your hand different feelings according to the temperature of our hand. ஓகே, நம்மளோட ஹேண்டில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து நம்மளுக்கு அந்த லியூக் வார்ம் வாட்டர் வந்து ஹாட்டாவோ கோல்டாவோ ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டச் இல்லையா. மெஷரிங் டெம்பரேச்சர் பை டச்சிங் இஸ் நாட் கரெக்ட். ஸோ நம்மளோட பாடி வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது நார்மல் ஹீட்டே நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஹாட்டாக தெரியும் இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டச்சிங் நம்ம வந்து சென்ஸ் ஆஃப் டச் மூலிமா ஒரு ஹீட் எனர்ஜியோ இல்லை கோல்டு எனர்ஜியோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் ராங் வே டு ஃபைண்ட் அவுட் whether it is heat or cold by touching. Next, about temperature. Okay, definition of temperature.
The measurement of warmness or coldness of a substance is known as temperature. The SI unit of temperature is Kelvin. See, temperature na என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்னது டெம்பரேச்சர். இதை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் என்னது, டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். Celsius and Fahrenheit are the other units of we used. Okay, Celsius is called centigrade as well. நம்ம செல்சியஸ் வந்து சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, it determines the direction of flow of heat. Okay, flow of heat when two bodies are placed in contact. ஸோ என்ன சொல்கிறாங்க, it determines the direction of flow of heat when two bodies are placed in contact. ஃப்ளோ ஆஃப் ஹீட் எப்படி ரெண்டு பாடி வந்து காண்டாக்டில் இருக்குது அப்படின்னா எங்கேருந்து எங்கே ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்னது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இங்கே ஆக்டிவிட்டி பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி 2 பார்ப்போம். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் பாய்லிங் வாட்டர். ஒரு வெசல் எடுத்துக்கலாம், ஒரு பாத்திரத்தில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்காண்டி வச்சிடலாம். ஓகேவா, ஸோ ஒரு வெசலில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ நான் ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து அதை வந்து இந்த வெசல் சரௌண்டிங்கில் படாத மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி. ஸோ அந்த தெர்மாமீட்டர் வந்து இந்த வெசலோட சைடில் பட்டுச்சு என்ன ஆகிடும், அந்த தெர்மாமீட்டர் வில் பிரேக். ஓகே, ஸோ வந்து சென்டரில் வச்சிடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தெர்மாமீட்டரில் ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ பாயிலிங் ஆரம்பிக்குது, த வாட்டர் இஸ் ஸ்டார்ட் டு பாயில். ஸோ அதோட ரீடிங் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த தெர்மாமீட்டர் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி பிளாக் போர்டில் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. அட் அ டைம் என்னாகும், வாட்டர் வந்து ஃபுல்லாக பாயில் ஆயிரும் இல்லையா. சம்டைம்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வாட்டர் வில் பாயில். அப்போ என்னாகும், டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் தெர்மாமீட்டரில். அட் சம் டைம் பாயில் ஆகிக்கிட்டே இருந்தாலும் நம்ம டெம்பரேச்சர் என்ன ஆகும் தெர்மாமீட்டரில் அப்படின்னா அப்படி ஸ்டேபிளாக நின்றோம். ஓகேவா, அந்த ஸ்டேபிள் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வென் இட் இஸ் பாய்லிங்? கேன் யூ சே வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் வென் இட் இஸ் பாய்லிங்? இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சி, does the temperature of the boiling water rise further after that? நான் சொன்னேன் இல்லையா, பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூடயுமே என்னாகும், அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே நின்றோம். பிகாஸ் அதுதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, சி, the point at which the water boils and temperature remains becomes stable, it's called boiling point of water. Okay, நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 28 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் இல்லையா. ஸோ வாட்டரோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ, 30 டிகிரி செல்சியஸ். வென் வி ஹீட் இட் water, its temperature rises and its boils at 100 degree Celsius. Okay, 30 degree Celsius இருக்க வாட்டர் நம்ம பாயில் பண்ண என்ன ஆகும், it will raise 100 degree Celsius. and கூல் பண்ண என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா என்ன ஆகும், 0 degree Celsiusல வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஓகே, நோட், யூ ஹாவ் டு சே தட் 30 degree Celsius. ஓகே, எப்படி இருக்குது, 30 degree Celsius ஆர் 30 degree centigrade. ஓகே, சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இந்த கேன்சர் சொல்லுங்கள், பீக்கரில் ஏபி 2 பீக்கர் இருக்குது, 80 டிகிரி செல்சியஸ் ஈச் பீக்கர் கண்டெய்ன்ஸ் 80 டிகிரி செல்சியஸ் வாட்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது சியில் ஆட் பண்ணுறோம். இப்போ சியோட ஹீட் எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் அண்ட் சே. மேபி நீங்கள் சொல்லலாம், ஸோ இதில் 80 டிகிரி செல்சியஸ், ஏல 80 டிகிரி இருக்குது, பியில் 80 டிகிரி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 160 டிகிரி செல்சியஸாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நீலாம் இங்கே வந்து ஆன்சர் சொல்கிறா 160 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு. அது ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ராங். ஓகேவா, ஸோ ஏ அண்ட் பி வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஒரே சியில் வந்து போர் பண்ணும்போது என்ன ஆகும், சி பீக்கரில் போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will remain 80 degrees Celsius. Okay, so நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், when two substances are kept in equilibrium, what will happen, the heat will transfer இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹீட் வந்து 80 டிகிரி செல்சியஸ்லேயே ஸ்டே ஆகும். ஓகேவா, and then see, do you know, one day in 1922 the air temperature was measured at 59 degrees Celsius in the shade of Libya, Africa. The coldest temperature in the world was measured in the Antarctica continent. It was approximately minus 89 degrees Celsius. So 0 degree Celsiusலேயே நம்மளுக்கு ஐஸ் எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ minus 89 degree Celsius அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீஸ்டில் இருக்கும் இல்லையா. The minus sign is used when the temperature falls below the freezing point of water, which is 0 degree Celsius. ஸோ நம்ம 0 degree Celsius தான் நம்மளுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட்.
மைனஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், அந்த ஜீரோக்கும் கீழே போகும்போது நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இஃப் வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் அட் 0 degree Celsius, you imagine how cold -89 could be. Our normal body temperature is 37 degree Celsius. Our body feels cool if the air temperature is around 15 to 20 degree Celsius. இல்லையா? நம்ம ஏசியில் வந்து 15 to 20 degree Celsius வைக்கும்போது நம்ம பாடி எப்படி இருக்கும், ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ 0 degree Celsiusல இருக்கும்போதே அது வந்து ஐஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா, வாட்டர் வந்து ரொம்ப ஃப்ரீஸ்டில் நிற்கும். அப்போ -89 degree Celsiusனா இட் வில் பி மோர் டேஞ்சர், isn't it? Next, heat and temperature are not the same thing. They in fact mean two different things. So heat and temperature நம்ம சேமாக சொல்லக்கூடாது. பாருங்கள், temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. டெம்பரேச்சர்னா என்ன, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது when ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது, அதுதான் டெம்பரேச்சர். Heat not only depends on the temperature of the substance but also depends on how many molecules are there in object. So இது important one, just remember that. Heat வந்து எது டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணாது, எவ்வளோ மாலிகுல்ஸ் அங்கே வந்து வைப்ரேஷனில் ஈடுபடுது அப்படின்றத பொறுத்தும் ஹீட் வந்து சொல்கிறலாம். ஓகேவா? டெம்பரேச்சர் அண்ட் ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் இன்வால்விங் இன் வைப்ரேஷன், இது ரெண்டையும் பொறுத்து தான் நம்ம ஹீட்டை வந்து சொல்ல போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ். டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் கைனடிக் ஆஃப் மாலிகூல்ஸை வந்து சொல்லுது. அண்ட் ஹீட் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸை வந்து சொல்லும். ஓகேவா? Heat measures the total kinetic energy of the molecules and temperature measures the average kinetic energy of the molecules. So activity 3 பார்ப்போம். Take 1 liter in a pan and heat it on stove. So 1 liter water எடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறோம். Calculate the time taken to start boiling. ஸோ எவ்வளோ நேரம் எடுக்குது அது பாயில் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த டெம்பரேச்சரை வச்சு அதே மாதிரி தெர்மாமீட்டரை வச்சு நம்ம என்ன செய்யணும், 100 degree Celsiusல வர வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு டைம் நோட் பண்ணணும். And then take 5 liter water in another pan and heat it on the same stove. Calculate the time taken by அதே மாதிரி 5 liter வாட்டருக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது 100 degree Celsius வரதுக்கு அப்படின்னு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கணும். அண்ட் டைம் ஆல்சோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகே, ஸோ சி த இமேஜ் பாருங்கள். 1 liter pan அண்ட் 5 liter pan வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதில் வந்து 1 liter வாட்டர் பாயில் ஆகுது, 5 liter வாட்டர் பாயில். ஸோ இன் விச் pan the water starts to boil earlier? எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாயில் ஆகும் நீங்கள் நினைக்கிங்க? 1 liter of water or 5 liter water? Both. However, show a temperature at 100 degree Celsius at the boiling point. ரெண்டுமே என்னது 100 degree Celsius boiling pointல வந்து கொடுக்க போகுது இல்லையா. 5 liter என்ன சொல்கிறாங்க, 5 liter water takes more time to boil. That is, more heat is needed to boil the larger amount of water. So 5 liter boiling water has more heat energy than 1 liter water. ஸோ 1 லிட்டருக்கு வந்து நம்ம ஹீட் எனர்ஜி வந்து கொஞ்சமாக கொடுத்தா போதும். பட் 5 liter வந்து அது கொதிக்கிறதுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா. Place an open can of lukewarm water in each pan. Observe the temperature to find out which can gets hotter. In which can water shows quick rise in temperature. Can in 1 liter boiled water, can in 5 liter boiled water. You can see that 5 liter water pan will rise the temperature, the can of water to a higher temperature. So 5 liter pan என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து higher temperature வந்து ப்ரொவைட் பண்ணும் இல்லையா. Though both pans of boiling water have the 100 degree Celsius, the 5 liter pan can give the more heat energy than 1 liter water. ஸோ வந்து ரெண்டுமே 100 degree Celsius தான். 1 liter வாட்டரும் 100 degree Celsius தான். 5 literலேயும் 100 degree Celsiusல தான் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து 5 liter வந்து அதிகமான எனர்ஜியை கொடுக்குது. எதனால்? இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எதனால். பட் மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இல்லையா. பிகாஸ் இட் ஹேஸ் மோர் ஹீட் எனர்ஜி அண்ட் இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி ஆஃப் வாட்டர் டு த வாட்டர் இன் த கேன். ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஹீட் எனர்ஜி ரொம்ப கொடுத்துருக்கோம், வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன செய்யுது, ரொம்ப வைப்ரேட் ஆகுது, அங்கே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரீசனால தான் 5 liter வாட்டர் 5 liter pan வந்து என்ன செய்யுது, ரொம்ப ஹீட் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ see here, total heat is measured by calorie. The amount of heat needed to rise 1 gram of water by 1 degree centigrade. So which has more heat energy? Put the tick marker. So இது 100 degree Celsius, இதுவும் 100 degree Celsius தான். ஒரு cup of boiling water, a spoon of boiling water. இதில் எது ரொம்ப அதிகமாக ஹீட் எனர்ஜி இருக்கும்? Very good, a cup of boiling water. And here ரெண்டுமே 60 degree, ஒன்று 60 degree Celsius, இன்னொன்று 90 degree Celsius. ரெண்டுமே 1 liter தான். இதில் எது அதிகமான ஹீட் எனர்ஜி கொடுக்கும்? எஸ், வெரி குட், 90 degree Celsius ஹாட் வாட்டர். ரெண்டும் சேம் அமௌண்ட்டாக இருந்தாலும் என்னது செல்சியஸ் ஹீட் எனர்ஜி வந்து வேறு. ஓகே, லெட் அஸ் திங்க்.
Pavitra is having tea while watching the pond near the house. Surely tea is in a high temperature than the water in the pond. ஸோ நம்ம வந்து ஒரு பாண்ட் கிட்ட வந்து ஒரு டீ குடிச்சிட்ருக்கா பவித்ரா. அந்த டீ வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்குது இல்லையா. அண்ட் வாட்டர் இந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு டீ இருக்கிற அந்த அளவுக்கு சூடாக இல்லை. பட் இதில் என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, அவளுக்கு என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா, விச் ஒன் ஹேஸ் மோர் ஹீட் எனர்ஜி, கப் ஆஃப் டீ ஆர் வாட்டர் இன் த பாண்ட்? வாட் டூ யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். பட் ஐ கேன் டெல் த ஆன்சர் ஆல்சோ. ஓகே, சி இந்த கப் ஆஃப் டீ வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அதில் உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குது, டீயில் உள்ள மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. கம்பேர்ட் டு வாட்டர் இந்த பாண்ட், மாலிகூல்ஸ் இந்த டீ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒன்று டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் இல்லையா, வைப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஹீட் வந்து அதிகமாக இருந்தாலும் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பாண்டில் பார்த்திங்கன்னா மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ வந்து மாலிகூல்ஸ் வந்து பாண்டில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, பாண்ட் தான் வந்து ஹையர் ஹீட் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் சி ஃப்ளோ ஆஃப் ஹீட் அண்ட் analogy between temperature and water level. ஸோ வாட்டர் வந்து எங்கேருந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இன் லெவல்ஸில் இருந்துச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ வில் பி தேர் இல்லையா. levels of water in different places. It does not matter if there is more water in one place or another. Water from a puddle can flow into a reservoir or the other way around. The temperature of an object is like the water level. So water வந்து இப்போ வந்து அருவியில் எப்படி இருக்கும், மேலே ஹையர் ரீஜியன்லேருந்து லோயர் ரீஜனுக்கு வாட்டர் will be fall இல்லையா. சிமிலர்லி டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஹையர் ரீஜியன்லேருந்து லோயர் ரீஜனுக்கு ஃபால் ஆகும். ஓகேவா, வாட்டர் லெவல் மாதிரி டெம்பரேச்சர் என்ன செய்யும், it will fall from higher temperature to lower temperature. Temperature of an object is like the water level. It determines the direction of heat flow. ஸோ ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ எங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும். அண்ட் ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் higher temperature to lower temperature. As I said earlier, the heat energy flows from higher temperature to lower temperature. Likewise, water fall. Okay, and then see thermal contact and thermal equilibrium. So thermal contact and thermal equilibrium na enna, so ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 பர்டிகுலர் டெம்பரேச்சரில் உள்ள 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து அது ரெண்டையுமே காண்டாக்டில், அதாவது ரெண்டுமே ஒன்றா கொண்டு வந்து வைக்கும்போது என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகும், ஒன்றில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ see here 2 objects as different temperature are put together. இந்த தெர்மல் ஈக்விலிபிரியம் ரெண்டும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேறு டெம்பரேச்சரில் உள்ளதை ரெண்டையும் காண்டாக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது, ஆப்ஜெக்ட் பி வந்து லோயர் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் காண்டாக்டில் வைக்கும்போது என்ன ஆகும், ஸோ there will be heat exchange நடக்கும். அண்ட் வந்து அந்த வந்து ஸ்டேபிளாக எங்கே வரும், ஸோ இந்த ஹையர் டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகும், லோயர் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். அண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும், அது வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதுதான் என்னது, தெர்மல் ஈக்விலிபிரியம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ஆர் நவ் at the same temperature. This is known as what, தெர்மல் ஈக்விலிபிரியம். ஸோ தெர்மல் காண்டாக்டில் வைக்கும்போது தெர்மல் ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தது தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பியை வந்து காண்டாக்டில் வைக்கும்போது ஏ வந்து ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது பியோட கம்பேர் பண்ணும்போது. பட் என்ன ஆகுது, ஏலேருந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது, பிலேருந்து ஹீட் வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் ரெண்டுக்குமே டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. தென் சி த டெம்பரேச்சர் டிட்டர்மைன்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபி இருக்குது. ஸோ நம்ம அதை கையை வந்து அந்த கப் ஆஃப் காஃபிகிட்ட வைக்கும்போது என்ன ஆகும், த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த கப் ஆஃப் காஃபி டு our body, isn't it? So you are holding a hot cup of coffee. Could the heat energy transfer from the cup of coffee to your body, or your body to the coffee, or the coffee to your body அப்படிங்கிறாங்க. So coffee to our body is the correct answer. And you are standing outside on a summer day. It is 40 degree Celsius outside. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து சம்மர் டேயில் வெளியே நிற்கிறோம், 40 degree Celsius ஹீட்டில் இருக்குது இல்லையா. அப்போ வந்து the normal body temperature வந்து எவ்வளோ நம்மளுக்கு 37 degree Celsius. Would the heat energy transfer from your body to the air particles, or the air particles to your body? ஸோ the air particles to our body இல்லையா. ஹீட் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். And then see, you are standing outside on a winter day. It was 20 degrees Celsius outside. Would the heat energy transfer from your body to the air particles, or the air particles to your body? ஸோ இங்கே என்ன ஆகும், நம்ம பாடி வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த அவுட் சைடு. ஸோ நம்ம பாடியிலேருந்து ஹீட் பார்ட்டிகல்ஸ் ஏருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ 2 objects are said to be in thermal contact if they can be exchange heat energy. ஸோ ரெண்டு தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து தெர்மல் காண்டாக்டில் வைக்கும்போது ஹீட் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்.
Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. அப்போ ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன, ரெண்டுமே சமமான டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ அதோட எந்த டெம்பரேச்சருமே எதையுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம். For example, if a pot of milk from the refrigerator is set as on the kitchen table. ஸோ ஒரு கூல் மில்க்கை வந்து நம்ம எடுத்து கிச்சன் டேபிள் வைக்கோம் அப்படின்னா இப்போ அந்த மில்க் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். டெம்பரேச்சர் அரௌண்ட் த கிச்சன் எப்படி இருக்கும், it will remain room temperature. So after certain period the temperature are same and they are said to be in thermal equilibrium. So room temperature க்கு இந்த பாலும் வந்து வந்துடும். ஸோ அதுதான் என்னது thermal equilibrium. ஸோ இமேஜ் பார்ப்போம். ஹியர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, ஒரு காஃபி வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இந்த காஃபி அண்ட் ரூம் டெம்பரேச்சர் ஆர் இன் தெர்மல் கான்டாக்ட். ஸோ ஆஃப்டர் 10 minutes வாட் ஹேப்பன், இந்த டீ ஆல்சோ கம் டு 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இதுதான் ஈக்லிபிரியம், தெர்மல் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். Sam is trying to open a tight jar but he cannot open it. ஸோ ஒரு டைட் ஜார் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஓப்பன் ஆகலை. ஸோ அவங்களோட அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜார் மேலே, அந்த மூடி மேலே ஹாட் வாட்டர் ஊற்றுங்க அப்படின்றாங்க. ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றினோன்னு என்ன ஆயிடுச்சு, ஜார் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ do you have such experience, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. ஒரு பெண்ணோட கவர் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிட்டுனா எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காங்க. அண்ட் தென் சி மோஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட் அண்ட் கான்ட்ராக்ட் வென் கூல்டு. ஓகே. The change in length, area or volume due to contraction or expansion is directly related to the temperature change. ஸோ வந்து இப்போ ஒரு மெட்டலில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா it will be expand. at some time அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சா it will be கூல் ஆனதுக்கப்புறம் என்ன, it will be contract. Okay. See, the expansion of a substance on heating is called the thermal expansion of that substance. Okay. ஸோ இதில் வந்து லீனியர் அண்ட் cubical expansion இருக்குது. ஸோ ஒரு சாலிட் எடுத்துக்கலாம். a solid has a definite shape. So when a solid is heated it expands in all direction. இந்த டைரக்ஷனில் in length increase ஆகும், ஏரியா, வால்யூம் all increases on heating. ஸோ எல்லாமே என்ன செய்யும், ஹீட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸில். So the expansion in length is called linear expansion and the expansion in volume is called cubical expansion. Length increase ஆச்சுன்னா அதை linear expansion சொல்லுவோம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது cubical expansion அப்படின்னு சொல்லுவோம். புல்லக்காட், அதாவது மாட்டு வண்டியில் வந்து அயன் ரிம் இருக்கும். ஓகேவா. ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு மேலே ஹீட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். அது ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த வீலில் வந்து ஃபிட் ஆயிரும். அண்ட் தென் அது அப்படியே கூல் ஆகும்போது என்னாகும், அது வந்து கான்ட்ராக்ட் ஆகி அந்த வீலில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ அது வந்து வெளியே வராதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த ரீசன். ஸோ வை இஸ் த ஸ்மால் கேப் லெஃப்ட் பிட்வீன் த டூ லென்ஸ் ஆஃப் ரயில்வே லைன்ஸ். ரயில்வே லைன்ஸை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேப் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஸ்டின் கேன்சர் சொல்கிறேன். ஸோ வைல் சம்மர் டேஸில் என்ன ஆகும், அந்த இரும்பு என்ன ஆகும், இட் வில் பி எக்ஸ்பேண்ட். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஃபிட் டுகெதர் இல்லையா. ஸோ அங்கே வந்து எந்த ப்ராப்ளமும் ரைஸ் ஆகாது. cubical expansion பார்ப்போம். ஸோ ஒரு அயன் பால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அயன் பாலுக்கும் ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, கரெக்டாக அந்த மெட்டல் ரிங் வந்து அந்த அயன் பால் போயிட்டு வர அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஏரியா வந்து வால்யூம் வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அயன் பாலை நம்ம ஹீட் பண்ணால் என்ன ஆகும், இந்த பால் வில் பி எக்ஸ்பேண்டட். ஸோ இப்போ நீங்கள் அந்த பாலை போட்டிங்கன்னா அந்த ரிங் வழியாக பாஸ் ஆகாது. ஓகேவா. ஸோ வாட் ஹேப்பன், அது கொஞ்சம் நேரம் கழித்து கூல் ஆனதுக்கப்புறம் அந்த அயன் ரிங் வழியாக பாஸ் ஆகும். ஸோ now let the ball cool down and check whether it is passed through the ring. Now it will pass through the ring. Solids expand due to heat and come back to the original state when it is removed. Okay. இந்த கூலிங் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா. கான்ட்ராக்ஷன் ஆயிரும். ஸோ யூஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஃபிட்டிங் த அயன் ரிம் ஆன் த உட்டன் வீல். ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த அயன் வீல் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி இந்த உட்டன் வீலில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரம் என்ன ஆகும், அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அந்த அயன் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து கான்ட்ராக்ஷன் நடந்துடும். ஸோ அது வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ இட் cannot be easily slipped down from the rim of the wooden wheel. ஸோ இது வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிக்கும். So the iron ring is further therefore first heated to a high temperature so that it expand in size, and the hot ring is then easily slipped over the rim of the wooden wheel. Cold water is now poured on the iron ring so that it contracts in size and holds the wooden wheel tightly. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, சாலிட்ஸ் அயன் வந்து when heating it will expand in size and when cold it will come to its original
size. Okay, then see riveting. Rivets are used to join two steel plates together. And steel plates வந்து ஒண்ணாக்குறதுக்கு rivets நம்ம யூஸ் பண்றோம். Hot rivet is driven through the hole in the plates. One end of the rivet is harmed to form a new rivet. Okay, head. Next பாருங்க, when cooled, அந்த cooled ஆச்சுன்னா the rivet will contract and hold the two plates tightly together. ஸோ நம்ம இப்போ இந்த ரைவெட்டை வந்து செட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரை பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். வென் த ரெட் ஹாட் ரைவெட் இஸ் புட் இன் டு பொசிஷன். ஸோ அந்த ரைவெட்டை வந்து பொசிஷனில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இட் இஸ் ஹார்ம்ட் இன் டு ஹெட் அண்ட் தென் அலோட் டு கூல். ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, ரெண்டு ஹார்ம்லேயும் வச்சு அவங்க வந்து ஹீட் பண்ணி அண்ட் தென் அதை வந்து கூல் பண்ண வச்சுருக்காங்க. ஆஸ் த ரைவெட் கூல்ஸ் இட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் புல்ஸ் த ஸ்டீல் பிளேட்ஸ் டுகெதர். ஸோ வந்து அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிச்சு, ரெண்டையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துச்சு. அது கான்ட்ராக்ட் ஆகி என்னாகும், கூல் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த ரெண்டு ரைவெட்டையும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். ஓகேவா, இது என்னது, ரெண்டு ஸ்டீல் பிளேட்டை வந்து ஒன்று நினைக்கிறதுக்கு வந்து ரைவெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எக்ஸாம்பிள்ஸ். Gaps are left in between rails while laying a railway track. இதுக்கு எதுக்கு ரீசன் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அண்ட் நீங்கள் இதுக்கு அந்த ஆன்சர் சொல்லுங்கள். Gaps are left in between joints of concrete bridges. இதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, சம்மர் டேஸில் அந்த கான்க்ரீட் பிரிட்ஜஸில் என்ன ஆகும், ஸ்டீல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கவர் பண்ணும். அண்ட் ஆஃப்டர் கூலிங் வாட் ஹேப்பன், இட் வில் பி ரீட்டைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிராக்கிங் ஆஃப் திக் கிளாஸ் டம்ளர். இது எதனால் அப்படின்னா, கிளாஸ் இஸ் அ co-conductor of heat. ஓகே, ஸோ வென் வி pour a hot liquid into it, அந்த உள்ள சர்ஃபேஸ் என்ன ஆகும், இட் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் தென் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து என்ன செய்யும், இட் வில் பி கான்ட்ராக்ட், அப்படி ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால கிராக் வந்து ஹேப்பன். ஓகே, and then see electric wires. Electric wires between electric posts contract on cold days and sag in summers. To solve this problem, we leave wires slack so they are free to change their length. Okay, in summer days அந்த இமேஜ் பாருங்களேன், சம்மர் டேஸில் எப்படி இருக்குது, ஸ்லாகிங் இல்லையா, ஏன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட்டில் வந்து அந்த எலக்ட்ரிக் வயர் என்ன செய்யும், எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் இன் வின்டர் டே என்ன ஆகும், கான்ட்ராக்ஷன் இருக்கணும். அதனால இட் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் வே. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் டூ யூ நோஸ் பார்ப்போம். ஓகே, glassware used in kitchen and laboratory are generally made up of borosilicate glass, அதாவது pyrex glass. Okay, the reason is that borosilicate glass do not expand much on being heated and therefore they do not crack. ஸோ நம்ம ஒரு ஹாட் வாட்டரோ ஒரு ஹாட் லிக்விடோ ஊற்றும் போது என்ன ஆகும், அது வந்து உள்ளோட சர்ஃபேஸ் என்ன செய்யாது, மச் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால் என்ன செய்யுது, கிராக் வந்து நிகழாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கிச்சன் அண்ட் லெபார்ட்டரிஸில் borosilicate glass வந்து யூஸ் பண்ணுறோம். And then see the photographs below show an expansion joint at the end of a bridge in winter and summer. ஓகே, see இங்கே ஏல பாருங்கள், அது வந்து எக்ஸ்பேன்ஷனில் இல்லாமல் இருக்குது. அந்த கேப் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விட்டு இருக்கோம். ஸோ வந்து இன் சம்மர் டேஸ் என்ன ஆகுது, இட் வில் பி எக்ஸ்பேண்ட் இன் பியில் உள்ள மாதிரி. அண்ட் இன் வின்டர் டேஸ் இட் வில் கம் டு நார்மல் கான்ட்ராக்ட் ஏ மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸில் உள்ள மாலிகூல்ஸ் வந்து எப்படி பேக்டாக இருக்குன்னு பார்ப்போம். சாலிடில் பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டாக இருக்குது. அண்ட் தென் லிக்விடில் பார்த்திங்கன்னா சம் லூஸ்லி பேக்ட் அண்ட் கேஸில் வந்து மோர் லூஸ்லி பேக்டு. ஸோ இதில் என்ன ஆகும், அந்த வைப்ரேஷன் முதல்ல ஹீட் எனர்ஜி பார்த்தோம்ல, அதில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் மாலிகூல்ஸ் பாருங்கள். ஸோ வந்து ஆன் ஹீட்டிங் வந்து இந்த மாலிகூல்ஸ் வந்து லைட்டாக வைப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. ஆன் ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது, ஆல் மாலிகூல்ஸ் ஆர் வைப்ரேட்டிங் மோர் வயலண்ட். அண்ட் அதே மாலிகூல்ஸ் கூல் ஆகும்போது என்ன ஆகும், ஒன்று அப்படியே கூல் ஆகுது அண்ட் இட் retain its original position. Okay, the total number of molecules remain unchanging after heating, hence no change in weightல சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சாலிட் வந்து ஆன் ஹீட்டிங் என்ன ஆகும், லிக்விட் ஆகும், லிக்விட் ஆன் ஹீட்டிங் வந்து கேஸ் ஆகும். அதே வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் கூலிங் லிக்விட் அண்ட் லிக்விட் ஆன் கூலிங் வந்து சாலிடு. ஸோ அங்கே உள்ள அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாலிடில் வந்து டைட்லி பேக்டாக இருக்குது. அதை ஹீட் பண்ணும்போது அது சம் லூஸ்லி பேக் ஆகுறதுனால அது லிக்விடாக மாறுது. அண்ட் அந்த லிக்விட் ஃபர்தர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், மோர் லூஸ்லி பேக்ட் ஆகிறதுனால இட் வில் ஃபார்ம் கேஷியஸ் ஸ்டேட். சிமிலர்லி ஆன் கூலிங் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் கூல் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸாக அந்த மாலிகூல்ஸ் வரும். ஸோ அது லிக்விட் ஆகிடுது. அண்ட் இன்னும் கூல் பண்ணும்போது என்ன ஆகும், இன்னும் கூலாகி அது வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகி சாலிடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர் லெவல் எப்படி ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவல் ஃபால் ஆகுதோ அதே மாதிரி டெம்பரேச்சர் ஃபால்ஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஒரு குட்டி ரீகேப் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கான்செப்சுவல் எஜுகேஷனல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.